என்பவர் யார்? அதற்கு தான் திருமூலர் ஒரு அழகாக ஒரு கவியில் சொல்லியிருப்பார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லியிருப்பார். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து பகவத்கீதையை உபசரித்தார். அதனால் அர்ஜுனன் மோட்சம் அடைந்தார். சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருவாக இருந்து அவரை உயர்த்தினார், உலகம் புகழும் அளவுக்கு உயர்த்தினார். அதேபோல் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் எல்லாருக்கும் தெரியும். அந்த அலெக்சாண்டரை அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருந்தார். அவர் தான் அவரை மாபெரும் உலகம் புகழும் மாபெரும் வீரனாக மாற்றியவர். நம்ம அப்துல் கலாம், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அவர் தான் எப்படி ஆகாய விமானம் பறக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி உலகம் புகழும் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். குரு என்பவர் யார்? குரு என்பவர் வாழ்வின் வழிகாட்டியாக விளங்குபவர். குரு என்பவர் நம்மிடையே இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பவர். குரு என்பவர் நம் வாழ்க்கை பயணங்களில் துணையாக வருபவர். குரு என்பவர் நம்மை வடித்தெடுக்கும் சிற்பி. அதனால் நம்முடைய குரு யாருன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இப்போ குரு அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக சொல்கிறோம்? குருன்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர் அப்படின்னு வச்சுப்போமா. ஆசிரியர் என்றால் ஆசு ப்ளஸ் இரியர். அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களை அல்லது குறைபட்ட விஷயங்களை நிறையாக மாற்றுபவர், பிழைகளை திருத்துபவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆசிரியர் என்பவர் நம்முடைய பிழைகளை திருத்துபவர் அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த மாதிரியெல்லாம் மாணவர்கள் இருப்பாங்க? கற்பூர புத்தி, கரி புத்தி, கழலி புத்தி. கற்பூர புத்தின்னா என்ன? கற்பூரம்னா பற்ற வச்சவொடனே நல்லா பற்றிக்கும் உடனே. அந்த மாதிரி ஒரு சில மாணவர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுதே பிடிச்சுப்பாங்க, புரிஞ்சுக்கும். சில பேர் கரி புத்தின்னு எதுக்கு சொன்னாங்க? அதை கொஞ்சம் ஊதி 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 எரிய வைக்கணும், அப்போ தான் பற்றோம். அந்த மாதிரி திரும்ப 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 அவங்களுக்கு சொல்லும் பொழுது புரிஞ்சிடும். கழலி புத்தி, இப்போது பச்சை மட்டை, வாழை மட்டை எடுத்துப்போமே, அதில் புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஆசிரியரின் முயற்சி இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும், அதையும் மாற்றுவதற்கு. அப்பொழுதுதான் அவர் கை தேர்ந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான மாணவர்களையும் அவர் திறமசாலியாகவும் அறிவாளியாகவும் மாற்ற வேண்டும். அதில் தான் ஒரு ஆசிரியனுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. சரி, இன்றைக்கி குருவின் மேன்மையில் நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்முடைய மகரிஷியின் வரலாறு. அவருடைய பிறப்பு அதாவது ஆகஸ்ட் 14ஆம் நாள் 1911 கூடுவாஞ்சேரியில் பிறக்கிறார். அவர்களுடைய தாயார் பெற்றோர் சின்னம்மாள் வரதப்பன் அப்படின்ற தம்பதிக்கு மகனாக 8வது மகனாக, எத்தனாவது? 8வது மகனாக பிறக்கிறார். கண்ணன் எத்தனாவது மகன்? கம்சன் என்னும் சூரனை அழித்தவர் இல்லையா? அதனால் 8வது மகனாக அவதரித்து நம் மனதில் உள்ள கலகங்களை அகற்றி மனவளக்கலை என்னும் கலையை புகுத்தி நம்மை வழி நடத்தி நம்மை உயர்த்துவதற்காக வந்த பெரிய மகான். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழில், அவங்க பெற்றோர்களுடைய தொழில் என்னவாக இருந்ததுன்னா நெசவு தொழில், தறி நெஞ்சு அதில் பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய கல்வி பார்த்திங்கன்னா 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவரால் படிக்க முடிஞ்சது. ஏன்னா குடும்பம் ஏழ்மையான குடும்பம், 2 வேளை சாப்பாடு கிடச்சா பெரிய விஷயம். அதனால் இவரும் பள்ளிக்கு போகாமல் அந்த ஏழ்மையான குடும்பத்தில் தானும் உழைத்து பொருள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உருவானது. அதனால் மகரிஷி என்ன பண்ணாங்க,
அவங்கள வந்து 3ஆம் வகுப்போடு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த தொழிலில் ஈடுபட்டாங்க. தொழிலில் ஈடுபட்டு பின்னாளில் பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டார். தொழிற்சாலையெல்லாம் வச்சு லுங்கி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்துட்டார். இந்த வேதாத்ரி பச்சைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தெல்லாம் இந்த ஜாக்கெட்லாம் எடுக்கும் பொழுது பார்ப்பீங்க, வேதாத்ரி பச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜவுளி கடையெல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி வந்து மக்களிடம் நன்றாக அறிமுகமாயிருந்தார் அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு வந்து இந்த 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர் வந்தது, 2ஆம் உலகப் போர் வந்தது இல்லையா? 2ஆம் உலகப் போர் வரும்பொழுது அந்த நிதி கொள்கையினால் இந்த தொழிற்சாலையை மூடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்காக என்ன பண்ணார்? தொழிற்சாலையை மூடுனா அங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வருமானத்துக்கு கஷ்டப்படுவாங்க. இவர் ஏற்கனவே ஆன்மீகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர், சரியா? அதனால் என்ன பண்ணார்? எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த தொழிற்சாலையில் உள்ள பொருள்கள், இயந்திரங்கள் எல்லாத்தையும் விற்று என்னென்ன சேரணுமோ, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் கொடுத்தார். இப்போல்லாம் திடீர்னு கம்பெனி திறக்கிறாங்க, திடீர்னு கம்பெனி மூடிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இழப்பீடு தரமாட்டாங்க. ஆனால் நம்ம மகரிஷி அப்படி இல்லை, வாழ்ந்து காட்டிய ஒரு பெரிய மகான். வந்து உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உன்னுடைய இறப்பு ஒரு வரலாறாக மாற வேண்டும். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அந்த மாதிரி நம்மளுடைய மகரிஷி ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையை எட்டி பிடித்து மக்களும் அந்த ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பியவர். இதுதான் அவருடைய தொழில். சரி, அவருக்கு இந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா நல்ல பக்தர்கள். அதனால் வந்து தினமும் வந்து பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணுறது வழக்கம் மகரிஷி. பிறகு அதெல்லாம் வந்து தாண்டி போகும்பொழுது அவருக்கு வந்து 3 விதமான குருமார்கள் கிடைச்சாங்க. ஒருவர் பேர் பாலகிருஷ்ணன், இன்னொருத்தர் பேர் வந்து கிருஷ்ணாராவ், இன்னொருத்தர் பேர் பரஞ்சோதி மகான். இந்த பரஞ்சோதி மகான் சொல்கிறோம் இல்லையா, மகரிஷி வந்து நிறைய பயிற்சிகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆக்கினி பண்ணிவிட்டு இந்த சாந்தி தவம் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்தவர் வந்து பரஞ்சோதி மகான், பரஞ்சோதி ஆசிரியர். அவருக்கு 3 ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? முதலாவதாக பாலகிருஷ்ணன், 2வது கிருஷ்ணாராவ். அவரிடமிருந்தால் மகரிஷி வந்து அந்த மருத்துவ முறையெல்லாம், அதாவது ஆயுர்வேத மருத்துவம், அந்த மருத்துவம்லாம் வந்து தெரிஞ்சு கொண்டார். பிறகு இந்த பரஞ்சோதி முனிவர் மகான் மூலம் சாந்தி பயிற்சியை எப்படி மக்களுக்கு எளிமையாக வடிவமைத்து கொடுப்பது என்பதை உணர்ந்து கொண்டார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தனது 35ஆம் வயதில் 35ஆம் வயதில் அருள் திரு வள்ளலாரினுடைய அருள் கிடைத்தது. அவருடைய கலப்பு ஏற்பட்டது. அவருடைய உயிர் கூட இவருடைய உயிர் இணைந்த பிறகு இவருடைய நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிப்போச்சு. உலகியல் சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. அன்னிலிருந்து தான் இவ்வளோ கவிகள் எழுதியிருக்காரு, இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை, எவ்வளோ 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பிறகுதான் அந்த வள்ளலாருடைய அருள் கலப்பு ஏற்பட்ட பிறகுதான் இந்த 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், 1800க்கும் மேற்பட்ட கவிகள், பாடல்கள். அதாவது சாதாரணமாக இருந்து நம்ம ஒரு பாடலை எழுத முடியாது. நமக்கு வந்து உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சியோ அல்லது உணர்வுபூர்வமாக துன்பமோ வரும்பொழுது தான் நம் உள்ளிருந்து எழும் வார்த்தைகளை பாடல்களாக மாறுகின்றன. நீங்கள் கூட நல்லா பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்குள்ளாரையே ஒரு ஹீரோயினோ பாட்டு பாடுவீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த சோக பாடலாம் பாடுவீங்க. அந்த மாதிரி மகரிஷி வந்து அருட்கலப்பு ஏற்பட்டு, வள்ளலாருடைய அருட்கலப்பு ஏற்பட்டு இறைவன் என்றால் யார், அவர் வந்து சிறு வயதிலிருந்து அவருக்குள்ளார ஒரு கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன. இப்போ புத்தருக்கு கேள்வி வந்தது இல்லையா? புத்தருக்கு என்னென்ன கேள்விகள் வந்தது? ஏன் முதுமை வருது, ஏன் நோய் வருது, ஏன் இறப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் அவங்க அப்பா வந்து வெளியவே விடலை. அவர் பெரிய மகாராஜா, நம்ம பையனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார வந்து எல்லா பயிற்சிகளும் கொடுத்தாரு.
ஒரு நாள் வெளியே போகும்பொழுது தான் வயோதிக தோற்றத்தை பார்த்தார் புத்தர். பிறகு நோய் வந்தவர்களை பார்த்தார். பிறகு மரணம் அடைந்து ஒருவனை தூக்கி கொண்டு போவதை பார்த்தார். உலகத்தில் இதெல்லாம் நடக்குமா? அப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தவொடனே அவருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா பிறக்கிறவங்க எல்லாம் இறக்குறாங்க, முதுமை வருது, நோய் வருது, இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டறியணும்னு சொல்லிட்டு கயா என்ற இடத்தில் போதி மரத்தடியில் 18 நாட்கள் கடுமையான தவம் இருந்தார். தவம் இருந்து அவருக்கு உரிய விடை கிடைச்சது. அந்த மாதிரி மகரிஷி சின்ன வயசுலேருந்து மனசுக்குள்ளார ஒரே கேள்வி, 3 விதமான கேள்விகள். கடவுள் என்பது என்ன? கடவுள் யார்? உயிர் என்றால் என்ன? வறுமை ஏன் ஏற்படுகிறது? என்ன கேள்விகள்? கடவுள் என்பது என்ன? உயிர் என்றால் என்ன? வறுமை ஏன் ஏற்படுகிறது? இந்த மாதிரி கேள்வியில் அந்த இளமை பருவத்திலேயே மகரிஷிக்கு குழந்தை பருவத்திலேயே வந்துருச்சு. சாமி கும்பிட்டுக்கிட்டு அவரும் விட தேடுறாரு. இந்த மாதிரி பரஞ்சோதி மகான் இவங்க ஆசிரியர்கள்லாம் சொன்னல, அவங்களுடைய இணைப்பெல்லாம் கிடச்ச பிறகு இவருக்கு ஒரு திருப்தி வரல. அதுக்கப்புறம் எப்போ வள்ளலாருடைய அருள் கலப்பு ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் அதற்கான விடைகள் தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் ஆரம்பித்தது உலக சமுதாய சேவா சங்கம். 1958ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சுட்டு அதில் தனி மனித அமைதி, உலக அமைதி, இது ரெண்டுமே கொடுக்கணும். இருந்தால் தான் தனி மனிதன் அமைதியாக இருந்தால்தான் உலகம் அமைதியாக இருக்கும். அதற்குத்தான் போர் இருக்கக்கூடாது. உலகத்தில் போர் இருக்கக்கூடாது, சிக்கல்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் மதிப்பும் மரியாதையும் பெற்று விளங்க வேண்டும் என்பதற்காக 14 வேதாத்திரிய மகரிஷி அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் சொல்கிறீங்களே, அதில் 14 அம்சங்கள் இருக்கின்றன. அந்த 14 அம்சங்களையும் தன்னுடைய 80வது வயதில் உலக சமாதானம் அங்கேருந்து ஐக்கிய நாட்டிலேருந்து ஒரு இவர் வராரு, அதில் இணைஞ்சிருக்கிற ஒரு உறுப்பினர் வராரு. அந்த உறுப்பினர்கிட்ட கொடுக்குறார். ஐநா சபை இருந்து ஐக்கிய நாடுகள் சபை, சரிங்களா? எல்லா நாடும் ஒன்றிணைஞ்சு நாட்டில் போர் வரக்கூடாது, நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும், வறுமை வரக்கூடாது, இந்த காற்றில் மாசு ஏற்படக்கூடாது, நிலத்தில் மாசு வரக்கூடாது, பிளாஸ்டிக் பொல்யூஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலனை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பொதுநல அமைப்பு ஐநா சபை. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் பல நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அது ஐக்கிய நாடுகள். அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து இவருடைய 80வது பிறந்த நாளில் ஒருத்தர் வராரு, உறுப்பினர் வராரு. அந்த உறுப்பினர்கிட்ட இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வேதாத்திரியம்ன்றது போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கை விளையாட்டு, செயல் விளைவு, உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். இந்த 14 அம்சங்களையும் அங்கே தந்தார். போர் இருக்கக்கூடாது உலகத்தில். அதே போல் பெண்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கணும். கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். உலகம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த உலகத்தில் இருக்கிற நீர், காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. ஒரு பாட்டு வருது இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே பொதுதான் மக்களுக்கு. காற்று, நீர், உணவு எல்லாத்துக்கும் பொதுவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் கொடுக்குறார். அதுதான் ஒரு சிறப்பான ஒரு திட்டம். அதுக்கு பிறகு மகரிஷி அவர்கள் மார்ச் 28ஆம் தேதி 2006ஆம் நாள் இறைநிலையோடு கலந்த தினம். அவருடைய தாரக மந்திரம் என்னென்னா, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இதுதான் நம்ம குருவை பற்றிய வரலாறு. இப்போ நம்மளுடைய குரு நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதனும் தனி மனித அமைதின்னு சொன்னார் இல்லையா?
அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் மனவளக்கலையை வடிவமைத்து கொடுத்தவர். மனவளக்கலை. இந்த மனவளக்கலையில் என்னென்ன இருக்குது? உடம்புக்கும் நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு, மனதுக்கும் நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு, அந்த உயிருக்கும் நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நலனை காப்பதற்கும், அப்புறம் மனதை மேம்படுத்துவதற்கு அகத்தவம், குணநலன்களை மேம்படுத்துவதற்கு அகத்தாய்வு, அப்புறம் அந்த இதுவெல்லாம் எல்லாமே மேம்படுத்தி அறிவின் மனிதன் அடையக்கூடிய உச்சபட்ச இலக்கான அறிவின் முழுமை பேரை நோக்கி செல்வது. நம்மளுடைய முழுமையான உண்மையான இலக்கு என்ன? நம்ம பெரிய பணக்காரனாகணுமா, இல்லை பில்கேட்ஸ்கை விட தாண்டி நம்ம சம்பாதிக்கணுமா, இல்லை இந்த தமிழக அரசை ஆளக்கூடிய அதிகாரம் வேணுமா, இல்லை இந்திய அரசை ஆளக்கூடிய அதிகாரம் வேண்டுமா, இல்லை உலகை ஆளக்கூடிய அதிகாரம் வேண்டுமா? இதெல்லாம் தாண்டி உயிர்னா என்ன, கடவுள்னா என்ன, அதை உணரணும். இதை உணராமல் நாம் இறந்து விட்டோமானால் மனித வாழ்வினால் பயனில்லை அப்படின்னு சொல்கிற கருத்தை தான் மகரிஷி வலியுறுத்தினார். அதனால தான் என்ன பண்ணார், மனவளக்கலையை ஆரம்பித்து அனைவரும் ஆசிரியர்களாக, ஆசிரியர் நிலைக்கு உயர்ந்து மற்றவர்களுக்கும் தொண்டாற்றும் மனிதர்களாக மாற வேண்டும் என்று அவர் கருதினார். அதனால தான் இவ்வளோ ஆசிரியர்கள் இங்கே பணி செஞ்சிட்ருக்காங்க, தொண்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 4 அம்சங்களையும் வச்சு உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி சொன்னார். நீங்கள்லாம் எளிய முறை உடற்பயிற்சி பண்ணுவீங்களா? பண்ணிகிட்ருக்கீங்களா? பண்ணிகிட்ருக்கீங்க. தினமும் இங்கே கற்பித்த உடற்பயிற்சிகளை, எளிய முறை உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பல்லு துலக்கறாமல் இருக்கோமா, சாப்பிடாமல் இருக்கோமா, தண்ணி குடிக்காமல் இருக்கோமா? இது நம் வாழ்வில் ஒன்றிய ஒன்று அப்படின்னு உங்களுக்குள்ளார வரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளார உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி நம் வாழ்க்கையின் ஒன்று, வாழ்வாதாரத்திற்கு தேவையானது அப்படின்னு வரணும். சரி, எளிய முறை உடற்பயிற்சி எதுக்காக பண்ணுறோம்? இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தலை முதல் கால் வரை அந்த ஓட்டம் நன்றாக இருந்தால்தான், உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக என்னென்னா, இரத்த ஓட்டம் இருந்தால் தான் அந்த இரத்தத்தின் மூலமாக ஹீமோகுளோபின் என்ற நிறம் இருக்கும். அது வழியாக ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த ஆக்சிஜன் மூளைக்கும் கால் கட்ட விரலுக்கு எல்லாம் உச்சி முதல் பாதம் வரை சென்று கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு நன்றாக எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். அதை எடுத்து செல்வது ரத்தம். அப்போ ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். காற்றோட்டம், ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் காற்றோட்டம் சீராக இருக்கும். காற்றோட்டம் சீராக இருந்தால்தான் உயிரோட்டம் நன்றாக இருக்கும். உயிரோட்டம் நன்றாக இருந்தால்தான் காந்த ஓட்டம் நன்றாக இருக்கும், இல்லையா? இந்த ஓட்டத்தை சீரமைப்பதற்காகத்தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி. இந்த எளிய முறை உடற்பயிற்சியை மகரிஷி ஒரு தவமாக பண்ணணும். எப்படி தவம் செய்யும் பொழுது எப்படி பண்ணுவோம்? நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து மனதை குவித்து பண்ணுவோம் இல்லையா? அதனால தானே நீங்கள் கை பயிற்சி, கால் பயிற்சிலாம் பண்ணும் பொழுது கண்ணை மூடிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மூச்சு பயிற்சி, அந்த மாதிரி சில வித யோகாசனங்களையும் இப்போ சொல்லி தந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் யோகம்னா என்ன? மனதையும் உடலையும் உயிரையும் இணைத்து அதன் கூட ஒரு நல்ல இணக்கமான ஒரு உணர்வு ஏற்படுத்துவது தான் யோகம். யோகம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா இனிமை காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமும் இருக்குது. இதுதான் ஒரு பெரிய யோகம், உடற்பயிற்சி. உடம்பு நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும். அது எளிய முறை உடற்பயிற்சியாக அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக மகரிஷி வடிவமைத்து தந்தார். இது சாதாரணமாக வடிவமைச்சல்ல, ஏதோ நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கலை. அவர் பண்ணி பார்த்தாரு. அதனால் முன்னேற்றம் வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய வருடங்கள், அதிகமான வருடங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி, அந்த ஆராய்ச்சியில் நல்லது வந்தால் மட்டும் அதை மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் எளிய முறை உடற்பயிற்சி. சரி, எளிய முறை உடற்பயிற்சி செய்வதனால என்ன பயன் நம்மளுக்கு? ரத்த ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம் சீராகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். நோய் இருந்தாலும் நோய் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிறகு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்நாள் அதிகமாகும். நம்முடைய இளமை
இன்னும் அதிக நாட்கள் இருக்கும். இளமை பருவம், குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் இருக்கு இல்லையா? இளமை பருவத்தை இன்னும் கொஞ்சம் காலம் தக்க வச்சுக்கலாம். இதற்காகத்தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி செய்யணும். இனிமேல் எல்லோரும் இங்கே வர அடிப்படை பயிற்சிக்கு வந்திருக்கவங்களும் சரி, எந்த பயிற்சிக்கு வந்திருக்கவங்களும் சரி, திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உடலுக்கு தேவையான பயிற்சி மகரிஷி வடிவமைச்சது. மனப்பயிற்சி. மனம் என்பது ஒரு பெரிய ஆற்றல். மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு. மனம் என்பது ஒரு பெரிய ஆற்றல். மின்சாரம் என்பது ஒரு ஆற்றல். அதை கை தொட்டு காமிக்க முடியுமா நம்மளால்? இல்லை கண்ணால் பார்க்க முடியுமா? மின் விசிறிகள் இயங்குவதாலும், மின் விளக்குகள் எரிவதாலும், மின் இயந்திரங்கள் சுழல்வதாலும் இயங்குவதாலும் நமக்கு தெரிகிறது. இதுதான் மின்சாரம். காற்றை நம்மளால் பார்க்க முடியுமா? இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது ரொம்ப வேகமாச்சா புயலாக அடிக்குது, மெதுவாக அடித்தா இனிமையான தவழும் தென்றலாக இருக்கிறது. அந்த உணர்வு கிடைக்குது இல்லையா? அதே போல் மனம். அதுக்கு தான் மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு அப்படின்னு சொல்லுவேன். மனம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்துட்டால் நிச்சயமாக நீங்கள் நினச்சதை நிறைவேறும். அதுக்கு தான் வள்ளுவர் ஒரு குறள் அழகாக சொல்லியிருப்பார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மனம் வலிமையாக வேண்டுமென்றால் மனம் குவிய வேண்டும். அதற்கு தான் என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஆக்கினை, மனம் குவித்தல் பயிற்சி, பிறகு சாந்தி பயிற்சி, பிறகு துரியம் துரியாதீதம். அடுத்த நிலையெல்லாம் வரும்பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக மனம் அலை நிலையில் இயங்கிட்டு இருக்கும். அதை மெதுமெதுவாக குறைக்கணும். அந்த குறைக்கிறதுக்கான பயிற்சி தான் கொடுத்துருக்காரு மகரிஷி. அகத்தவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அந்த அகத்தவ பயிற்சியில் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மன அலை சூழல்கள் கட்டுப்பட்டு மெதுவாக குறைந்து நாம் எண்ணிய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வல்லமையை தரும். மனம் ரொம்ப பேராற்றல் வாய்ந்ததுங்க. நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா அது எது? இயற்கையினுடைய ஒரு கூறு. கடவுள்னு சொல்கிறீங்கல்ல, கடவுளுடைய ஒரு கூறு தான் உங்களுக்குள்ளார இருக்குது. அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும், அதை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். அதுக்கு தான் திருமலர் அகத்தியர் ஒரு பாட்டு பண்ணார், ஒரு கவியில் சொல்லியிருப்பார். மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமை. மனம் தூய்மையாச்சுன்னா அதை விட வேறு ஒன்றுமே இல்லைடா. அதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணணும். அதுக்கு தானே வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்துல நாகுல நீர பிற. அதனால் மனதை தூய்மையாக்க வேண்டும். மனது எப்போ தூய்மையாகும்? அமைதியாக தூய்மையாக மாறும். நீங்கள் அமைதியாக இல்லைன்னா மனம் தூய்மையாக இருக்குமா? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற, பால் கவர்ச்சி, உயர்வதாழ் மனப்பான்மை, வஞ்சம், இந்த எண்ணம்லாம் வந்துடும். அதெல்லாம் மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருந்தால்தான் அந்த வல்லமை வரும். அதற்கு தான் உங்களுக்கு தவ பயிற்சிலாம் சொல்லித்தராங்க. அது தவிர அதை தாண்டி நிறைய தவ பயிற்சி, பஞ்சபூத நவகிரகம் இருக்குது, பஞ்சேந்திரிய தவம் இருக்குது, 9 மைய தவம் இருக்குது, நித்தியானந்த தவம், அப்படியெல்லாம் தவங்கள். நீங்கள் மேல் வகுப்பில் போக 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 அந்த எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி இறைநிலை தவம் அப்படின்னு போகும் பொழுது, இறைநிலைன்னா என்ன, அதுக்கான விளக்கங்கள்லாம் பேராசிரியர்கள் கொடுப்பாங்க. கொடுத்து அதை உணர்ந்து உள் வாங்கி கொண்டால் நீங்களும் அந்த நீண்ட நெடிய பயணத்தில் பங்கு பெறலாம். எந்த இலக்கு? அறிவின் முழுமை பேர். அதுதான் அடையக்கூடிய சொத்து. அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். சரி, உடலுக்கு தந்துட்டார், மனதுக்கு அகத்தவம் தவங்கள்லாம் தந்துட்டார். இப்போ உயிருக்கு என்ன தந்திருக்கார்? காயக்கல்பம். காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் நீண்ட காலம் இருக்கக்கூடியது. இந்த உடலை எப்படி நீண்ட காலம் இருக்க வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தெளிவு, உயிரோட்டம் அதிகமாக மாறிவிடும்.
அந்த உயிரோட்டத்தின் மற்றொரு நிலைதான் மனம். அந்த மனமும் வந்து நல்ல அமைதியாகவும் நல்ல இயங்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையை பெற்றுவிடும். உடலுக்கு தந்துட்டார், மனதுக்கு தந்துட்டார், உயிருக்கு தந்துட்டார். சரி, இந்த பழக்க வழக்கத்தை எப்படி மாற்றுவது, குணநலன்களை எப்படி மாற்றுவது அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து அகத்தாய்வு பயிற்சி. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நமக்கு இயல்பாக இருக்கக்கூடியது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து முதல் நிலை அகத்தாய்வில் எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுப்பாங்க. சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புகள்லாம் வந்து மகரிஷி வடிவம் வச்சு அதற்கான பயிற்சிகள்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் தான் எல்லாமே தெரியும். அதற்கு எண்ணத்தை மாற்ற வேண்டுமானால் அகத்தவம், அகத்தாய்வு செய்ய வேண்டும். அங்கே அகத்தாய்வு செஞ்சு தான் இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இந்த கவலை எனக்கு எழக்கூடாது, இந்த சினம் எனக்கு வரக்கூடாது, இந்த ஆசையை வந்து சீரமைக்க வேண்டும் என்ற பண்பு நலன்கள்லாம் உங்களுக்கு வரும். மெதுவாக பயிற்சி எடுக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து மனம் அந்த அகத்தாய்வு பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அகத்தாய்வு பயிற்சி இருந்தால் தான் குணநலன்கள் சீராக ஆகும். அதற்கு பிறகு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அறநெறி படிகள், ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம்னா என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல். உங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது. இதுதான் ஒழுக்கம். அதுக்கு தானே வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் உயிரை காட்டிலும் பெரியது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் வந்து இந்த ஒழுக்கம் எப்படி கடைப்பிடிக்கணும்னா, நமக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் கெடுதல் வரக்கூடாது, மற்றவர்களுக்கும் தீங்கு விளையக்கூடாது. எப்பயும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அப்படின்னு போடுறார் இல்லையா. அவர் போடக்கூடிய வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். மகரிஷி வந்து சாதாரணமாக அந்த புத்தகங்கள்லாம் எழுதிடல. ஒவ்வொரு புத்தகமும் திரும்ப 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 படித்து, இந்த இடத்துல இந்த வார்த்தை போட்டால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த வார்த்தையை சேருங்க, இன்னும் நல்லாயிருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றுத்தையும் யோசித்து ஆராய்ச்சி அனுபவித்து கொடுத்தது தான் மனவளக்கலை. அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா வந்து என்ன சொன்னார்? குடும்ப நலம், குடும்ப அமைதி எப்படி வரோன்னு சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், தியாக உணர்வு குடும்பத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து குடும்பத்தில் வந்து என்ன வரும்? குடும்ப அமைதி வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும், அங்கே இருக்க குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் வந்து உலக நலம் பார்க்கும் பொழுது உலகத்தில் வந்து போர் வரக்கூடாது. அதுக்கு தான் வந்து 14 அம்ச திட்டம், வேதாத்திரியம், போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் வடிவ திட்டத்தை வந்து ஐநா சபைக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரியான உடல் நலம், மனநலம், அப்புறம் வந்து குணநல பிறகு வந்து உயிர் நலம், அப்புறம் சமுதாய வளம், இதெல்லாம் காக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மனவள கலையை அமைச்சார். கலை என்பது என்ன? ஒரு கலைன்னா என்ன? இயற்கையில் உள்ளவற்றை உருமாற்றியும் அழகுபடுத்தியும் பயன்பெற நினைப்பது தான் கலை. பயனுள்ளதாக மாற்றுவது தான் கலை. அதை வந்து மகரிஷி வந்து அதுக்கு தான் வந்து மனவள கலை அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் வந்து சமுதாய நலனுக்கு இன்னொரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு, வாழ்த்துதல், வாழ்த்தும் பயனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் சொன்ன. வாழ்த்துனா என்ன? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் உள்ளத்தில் நினைத்து வாயால், அதாவது வந்து வாயால் சொற்களால் வெளிப்படும் மனம்தான் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கிட்டேயே வந்தால் வந்து நிச்சயமாக வந்து நம்முடைய சமுதாயம் மேம்படும். நம்ம வீட்டில் கூட நம்மளுடைய கணவனோ மனைவியோ இருந்தால் வாழ்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண தவ முடிவில்
நம்மை வாழ்த்தி கொண்டோம். உடல் நலம் நீலாயில் நல்லுடல் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழும். அடுத்தது யாரை வாழ்த்தணும்? வாழ்க்கை துணைவரை வாழ்த்தணும். அடுத்தது பிள்ளைகளை வாழ்த்தணும். அடுத்தது நம்முடன் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளை வாழ்த்தணும். அதுக்கப்புறம் நம்ம தவறாக நினச்சிருக்கவங்க, நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கள வாழ்த்தணும். அதுக்கப்புறம் வேதாத்திரியம், ஆழியார் அறிவு திருக்கோயில், உலக சமுதாய சேவா சங்கம், இதெல்லாம் வாழ்த்தணும் இல்லையா? அதற்கப்புறம் என்ன தந்திருக்காரு? 2 ஒழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பாட்டு பாடணும்? உலக நல வேட்பு. எல்லா தலைவர்களுக்கும் அந்த உள்ளுணர்வு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் தான் மகரிஷி வடிவமைச்ச கலை. இந்த கலைனால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, உடல் நலம் வரும், மனநலம் வரும், நீங்கள் நீண்ட நாள் வாழக்கூடிய ஆயுளும் வரும். பிறகு உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும், நட்பு நலம் நன்றாக இருக்கும், உங்களுடைய உறவு நலம், உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் இருக்கிற சின்ன சின்ன குறைகள்லாம் பெரிய குறைகளாக பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. பயன்படுத்தி இந்த மாதிரி இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, உயிர் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கூட நட்புறவு நல்லா இருக்குது, உங்களுடைய கணவர் கூடயும் நல்லா இருக்குது, உங்களுடைய உறவினர் கூடயும் நல்லா இருக்குது, உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கவர்கள் கூடவும் நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொர்க்கமாக இருக்கும்ல. இருக்கிற இடமே எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் போரே இல்லை, உலகத்தில் இயற்கை வளங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அதுதான் மகரிஷி எதிர்பார்த்தது, தனி மனித அமைதி. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மாற்றம் வரணும்டா. இந்த மாற்றம் இருந்தால் தான் தனி மனிதன் அமைதியாக இருந்தால்தான் அவனுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். அவனுடைய குடும்பம் அமைதியாக இருந்தால்தான் அந்த கிராமமே அமைதியாக இருக்கும். பல கிராமங்கள் சேர்ந்தது தான் ஒரு மாவட்டம். அந்த மாவட்டம் அமைதியாக இருந்தால் மாநிலம் அமைதியாக இருக்கும். பல மாநிலங்கள் அமைதியாக இருந்தால் ஒரு நாடு அமைதியாக இருக்கும். நாடுகள் பல அமைதியாக இருந்தால் உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும். இதுதான் உலக சமுதாயம். இப்போ அந்த மாதிரி உலகத்தை நினச்சி பாருங்கள், கொஞ்சம் கண்ணை மூடிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த சூழ்நிலை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கொடையை தந்துட்டு போயிருக்கார் ஒவ்வொருத்தர்கிட்டையும். நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக இறுதியாக இதெல்லாம் யார்கிட்ட போய் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தார். பெண்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதை ஒரு கல்வியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். பெண்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால்தான், ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு குழந்தைகளை உருவாக்கி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு அப்பா சொல்லிக் கொடுக்கறத விட ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்கறது அதிகமாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்பா நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மா தான் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது. அதனால் பெண்களுக்கு இந்த தவம் வேண்டும். மேலும் பெண்களை சிறப்பு செய்யும் விதமாக என்ன பண்ணார் மகரிஷி? மனைவியர் வேட்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கு தான் ஒரு அருமையான பாடலை பாடுவார். பெற்றோரை பிறந்த கத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து பெருநோக்கில் கடமையாற மாற்ற பற்றற்ற துறவி என்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய்க் கொண்டு எண்ணற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க இந்த மனைவியை நான் மதிக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 30 என்ன பண்ணார்? மனைவியர் வேட்பு தின விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மன்றத்துலேயும் சிறப்பாக கொண்டாடணும். அவங்கவுங்க கணவன் மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும், அவர்களுடைய சொற்களை கேட்க வேண்டும், அவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதையும் தாண்டி இதை ஒரு கல்வி முறையாக ஆக்கணும். அதுதான் ஆன்மீக கல்வி, மனவள கலை, விஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் முனைவர் பட்டம், எம்ஃபில், டாக்டர் பட்டம், பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்வி முறையாக மாற்றிட்டாங்க. இப்போ திருக்குறள் உலகம் உள்ளளவும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உலகம் உள்ளளவும் மனவளக்கலையும் இருக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. இதுவரை இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய கண்ணன் நகர் தவ மையத்தார் அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த குருவின் மேன்மை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன்.
நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து குருவை பற்றி புத்தகங்கள்லாம் இருக்கும், இன்னும் நிறைய பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.